இன்றைக்கு உன்னை கண்ட உடனே உன்னை அறிந்து கொள்கிறார். இரண்டாவது உன் தேவை என்னன்னு அறிந்து கொள்றார். மூணாவது அந்த தேவையை கொடுத்து உன்னை ரெக்டிஃபை பண்றார், உன்னை ரெடி பண்றார், உன்னை தேவை சந்தித்து அந்த கேப்பை ஃபில்அப் பண்றார். உன்னை ஃபுல்னஸ்க்குள்ள, ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ள, ஒரு பரிபூர்ணத்துக்கு இன்று உன்னை நடத்துகிறார். உன்னை பார்க்கிறார். இயேசு அவனை கண்டார். வியாதியசனம் அறிந்தார். வியாதியசனம் இருக்க கத்த விரும்பல, வியாதியை சுகமாக்க கத்த விரும்புறார். இன்னைக்கு பாக்குறார், உனக்கு வியாதியா, பண தேவையா, குடும்ப பிரச்சனையா, மந்திரி அதுல சிக்கல் எதுவும் சஃபர் ஆகுறீங்கல்ல, ஆண்டவர் பார்க்கிறார். உங்க சஃபரிங்ஸை பார்க்கிறார், வேதனையை பார்க்கிறார், ஆகினியை பார்க்கிறார், மன வியாகுலத்தை பார்க்கிறார், மன புழுக்கத்தை பார்க்கிறார். மால்கா தொங்காராபோ, நீ அதிலேயே கண்டினியூ கத்தரை விரும்பல, அதுல அவன் சுகமாக்க விடுதலை கத்தர் விரும்புகிறார். தேவ இன்னைக்கு நீ விடுதலை பெறீங்க. கத்தர் உங்களை தொடுகிறார். கத்தர் வல்லமை உங்களை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தை தெளிவாக தரிசனத்தை பார்க்கிறேன். அவனை தொட்டு அவன் வாழ்க்கையில தேவை சந்தித்து அவனை விடுவித்து சுகமாக்கி மறுவாழ்வு தந்தை அனுப்பி அதே கருத்தை இன்று உங்களுக்கு மறுவாழ்வு பக்கத்துக்கு இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்க கேப் என்னவோ அதை கத்தர் ஃபில் அப் பண்ண வல்லவர்.